நம்ம 2025க்கான குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட பொது பலன்களை முதல்ல நம்ம ஷெல்வி சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் தேதி நம்மளுடைய இந்திய படைகள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் அடித்து நாசம் பண்ணி இருக்குது. சுக்கிரன் என்றாலே அசுரனுடைய அமைப்பு. அந்த அசுரனுடைய அமைப்பு அடங்கவே அடங்காது. ஒரு அடி அடித்தால் திருப்பி பொறுமையாக கையாளக்கூடிய தலைமை நம்ம கிட்ட இல்லைன்றது ஞாபகத்தில் வச்சோம். ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுடைய ஜாதகமும் நம்மளுடைய நாட்டை ஆளக்கூடிய தலைவர் விருச்சக ராசிக்கார். ஒரு கண்ணு போதுன்னா கம்முன்னு இருக்க மாட்டார், அதுக்கு 100 கண்களை நோண்ட பார்ப்பார். இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம குருவா வராரு. நிறைய இடத்துல இவங்க பணம் ஏமாற்றம் நடந்திருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா எந்த செயலுமே இவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்கும். எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இவங்க செய்திருப்பாங்க. இப்போ குரு ஜென்ம குருவா வந்தாலும் இப்போ இந்த 12 மாசத்துக்குள்ள தானே நம்ம 2026க்கான தேர்தலுமே வருது. அதுல புதுசா நிறைய பேர் களம் இறங்கறதுக்கு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தளபதி இந்த வாட்டி இறங்குற மாதிரி இருக்கு. விஜய் சார் ஏற்கனவே எனக்கு ஜாதகம் தெரியும். நான் மே மாதம் வரைக்கும் அவருக்கு சரி கிடையாதுன்னு தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த குரு பயிற்சி அவருக்கு சனி அவரது கடகம் தான். அவருக்கு கடகராசினால அந்த அஷ்டம சனி விலகுது. அவருடைய இதெல்லாம் வேகம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி நிச்சய திருமணம் நிச்சயமாகும். பாட்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம் குமுதம் பக்தி வியூவர்ஸ். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரப நிர்விக்னம் குருவே தேவ சர்வகாயேஷு சர்வதா. நம்மளோட முழுமுதற் கடவுளான விநாயகருக்கு வணக்கத்தை கூறிட்டு நம்ம குமுதம் பக்தி வழங்கும் 2025க்கான குரு பயிற்சி ராசி பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஜோதிட ஜாம்பவான்கள் நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. ஸோ யதார்த்த ஜோதிடரான ஷெல்வி சார் நம்மளோட எனக்கு இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்வாழ்க்கை முகுந்தன் சார் நம்மளோட வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜோதிட கலையரசியான நித்யா மேமும் நம்மள கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம 2025க்கான குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட பொது பலன்களை முதல்ல நம்ம ஷெல்வி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி பொது பலன்கள்? முதலில் குமுதம் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குமுதம் நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய ஜோதிடர்கள் அனைவரும் சார்பாக நன்றிகள். குரு பயிற்சி ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. இந்த வருடத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை மிதுனத்துக்கு வருவார். ஒரு ராசிக்கு குரு மாறக்கூடியது 12 வருடம். திருக்கணிதத்தின்படி 14/5/2025, வாக்கியபடி 11/5/2025. ஜோதிடர்கள் நாங்களும் தப்பிச்சோம், நேயர்களும் தப்பித்தார்கள். இல்லைன்னா இதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்கும். இந்த பட்டிமன்றத்தில் இப்பொழுது எல்லோருக்கும் விமோசனம் ஆயிடுச்சு. குருவுடைய ஸ்தான பலனை விட பார்வை பலன் தான் ரொம்ப முக்கியம். மிதுனம் என்பது குருவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கெல்லாம் அவர் ஜன்மத்தில் மிதுனத்துக்கு வருவதை கணக்கில் கொண்டு கோச்சார ரீதியாக திருக்கணிதத்தின்படி குருவுடைய வீடான மீனத்தில் சனி ஏற்கனவே குடியிருக்கிறார். இப்பொழுது பெயர்ந்திருக்கக்கூடிய ராகு கும்பத்தில் வரக்கூடிய அமைப்பு, சிம்மத்தில் கேது இருக்க தான் இந்த குரு பயிற்சியுடைய தத்துவங்கள். இதை வைத்து தான் பலன். குருக்கு சிறப்பு பார்வையாக 5ம் 9ம், சமசப்தம பார்வையாக 7ஆம் பார்வை. இந்த குரு பார்வைப்படக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் விமோசனம். அப்படி பார்த்தால் துலாத்துக்கு விமோசனம், துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதுக்கு அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு. அதில் துலா ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் மொத்த விமோசனம், மொத்த பாப விமோசனம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நல்லதை பண்ணுவார்கள்.
பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்கள் ஜாதகத்தை தூக்கணும், உங்கள் ஜோசியர்கிட்ட தான் நீங்கள் ஓடணும். அதே சமயம் மிதுனத்தில் குரு இருக்கிற சமயத்தில், குருவுடைய வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த பயிற்சி என்பது நாம் ஏற்கனவே சொன்னோம். சனி குரு வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொரோனா தொந்தரவு பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம். எப்போ தனுசு வீட்டில். இப்போ மீனத்தில் இருக்கிறதுக்குள்ளே போர்கள் தீவிரவாதம். 7ஆம் தேதி நம்மளுடைய இந்திய படைகள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் அடித்து நாசம் பண்ணியிருக்குது. சுக்கிரன் என்றாலே அசுரனுடைய அமைப்பு. அந்த அசுரனுடைய அமைப்பு வந்து அடங்கவே அடங்காது. குரு வேற மிதுனத்துக்கு வரக்கூடிய காலகட்டம். என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இனி உலகம் பார்க்க போகிறது என்பதையும் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ராகு கேதுவுடைய சஞ்சாரமும் சூரியன் வீட்டில் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். 18 மாதங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணாலும் இந்த சர்ப்ப கிரகங்கள், சனி வீட்டில் ஒரு கிரகம் ராகு இருக்க, சூரியன் வீட்டில் கேது இருக்க நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. தெய்வ பலத்தில் தான் இருக்கணும். அது நீங்கள் எந்த மதமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, பௌத்த மதமாக இருங்க, இந்துவாக இருங்க, தெய்வ வழிபாடுகளின் மூலியமாக தான் வீரியத்தையும் பிரச்சனையும் குறைக்க முடியும். அணு ஆயுதங்கள் உபயோகப்படுத்தாமல் இருந்தாலே பெரிய அளவுக்கு மனித வாழ்க்கைக்கு நல்லது ஏற்படும். ஏன்னா ரொம்ப மோசமான காலகட்டம் அது. சனி வந்து மீனத்தில் குரு வீட்டில் இருக்கிறச்ச குரு கேந்திரத்தில் வருவது கவனத்தில் கொள்ளும். அந்த கேந்திரம் தான் பெரிய ரிஸ்க். அது கேந்திராதிபதி தோஷம்னே ஒன்று உண்டு ஜோதிடத்தில். அது நிறைய பேர் சொல்கிறதில்லை. அந்த கேந்திராதிபதி தோஷமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு வந்து நாசக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அப்போது நோயுடைய தாக்கங்களுக்கெல்லாம் சுக்கிரன் வீட்டை குரு பார்ப்பதனால் மருந்துகள்லாம் கிடைக்கும், மெடிக்கல் மிராக்கிள்ஸ் கிடைக்கும் என்பதெல்லாம் உண்மை. குரு தன் சொந்த வீட்டை பார்ப்பதனால் ஆன்மீகமும் தெய்வ கலாச்சாரமும் வளரும். குரு ராகுவை பார்ப்பதனால் புது வகையான கண்டுபிடிப்புகள் எல்லாம் பெரிய லெவலுக்கு வரும். அதனால் குருவுடைய ஸ்தானம் ராகுவை பார்ப்பதனால் புரியாத விடைகளுக்கெல்லாம் அந்த மணல்கள், மைன்ஸு, மினரல்ஸு, தங்க சுரங்கம், பெட்ரோலியம் சுரங்கம், நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்பு, விவசாயத்தில் புரட்சி, இதெல்லாம் கிடைக்கும். அண்டைய நாடுகள் மூலியமாக பெரிய அளவுக்கு நல்லுணர்வுகள் ஏற்பட்டாலும் பாதிப்பும் வரும். அதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் தங்கத்தின் விலை சரசர என்று உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை தான் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். போர்க்காலத்தில் நார்மலாகவே ஷேரில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சமயத்தில் திடீர்னு ஏதாவது அப்படியே புஷ்மானம் மாதிரிலாம் காட்டும், யாரும் நம்பக்கூடாது. பணம் அவங்கவுங்க வங்கிகளில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் சேமித்து வைத்துக்கொள்ளும். தங்க நகைகளை கண்டிப்பாக பத்திரமாக வைத்துக்கொள்வது, பெட்டகத்தில் வைத்துக்கொள்வதெல்லாம் முக்கியம். கொஞ்சம் எல்லாவற்றிலும் சேஃப்டி பண்ணிக்கொள்வது மிக மிக முக்கியம். போர்கள் அப்படியே முடிகிற மாதிரி இருந்தாலும் நம்பக்கூடாது. ஒரு 1.5 வருஷத்துக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு மாற்றி இருந்தாலும் அடுத்த ராகு கேது மாறக்கூடிய வழியில் கவனமாக இருக்கும். அதே போல் வெளிநாடுகள், அயல் நாடுகளில் வேலை செய்பவர்கள் எல்லாம் தங்களுடைய முதலீடுகளை கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பது தான் நல்லது. எந்த சமயத்தில் வேலை போனாலும் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ரசம் சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மாறிக்கொள்ளக்கூடிய அமைப்புக்கு மனத்தை பார்த்துக்கணும். நம்ம தானே எல்லாமே சம்பாதிக்கிறோம். எது வந்தாலும் போதும் என்ற மனசு இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு புதன் வீட்டில் இருப்பதனால் விவசாய புரட்சிகள், விஞ்ஞானத்தின் வளர்ச்சிகள் எல்லாமே இருந்தாலும் சனி குரு வீட்டில் இருப்பதனால் அழிவுகளுடைய சக்தி வளரும் என்பதையும், மாணவர்களுக்கு புது புது டெக்னாலஜிகள் டெவலப் ஆகிறதும், எளிமைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டங்கள் எல்லாம் கிடைப்பதெல்லாம்
இந்த மிதனத்தில் இருக்கக்கூடிய குருவால் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு நிறைய கல்வி தகுதிகள் இல்லாமல் ஆசிரியர்களே நிறைய நோண்டுவார்களாம் உலகம் முழுவதும். ஆசிரியர்கள்லாம் அப்கிரேட் பண்ண சொல்லி ஆசிரியர்களை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குவார்கள். எப்படி நீட் எக்ஸாமை வைத்து நிறைய பேர்களுக்கு இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் என்று தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கணும் என்பதை போல் ஆசிரியர்களுக்கென்று நிறைய ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணக்கூடிய அமைப்பு இந்திய அரசிலும் இருக்கும், உலகத்திலும் இருக்கும். கல்வி பணி என்பதே ஒரு சாபமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதிலையும் ஒரு பிரச்சனைகள் காணப்படக்கூடிய காலகட்டம். இதுவும் கடந்து போகும் போல் இதே போல் மிதுனத்தில் 12 வருடத்துக்கு முன்பாக இருந்த குரு சனி இருந்த காலகட்டம் மனித வாழ்க்கையில் எல்லாத்திலையும் பார்த்து கொண்டு வருவது தான் ஜோதிடம். ஸோ எப்படியாக இருந்தாலும் ஒரு விடியல் கண்டிப்பாக தெரியக்கூடிய காலகட்டம் விரைவிலே வரும் என்ற நம்பிக்கையில் இந்த குரு பயிற்சி நமக்கு நல்லது தருவதற்கு நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்த குருமார்களை வணங்குவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியை வணங்குவதும் குரு பயிற்சி என்றாலே திருச்செந்தூருக்கு ஒரு முறை சென்று விட்டு வருவதும் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு செல்வதும் தென்குடி திட்டைக்கு செல்வதும் சென்னையில் இருந்தால் பாடியில் இருக்கக்கூடிய திருவிழிதாயம் குரு கோயிலுக்கு செல்வதும் மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திரக்கோ ஷீரடிக்கு செல்வதோ அல்லது திண்டுக்கல் சாமியார்கிட்ட செல்வதோ அல்லது திருவண்ணாமலைக்கு செல்வதோ காஞ்சி மகா பெரியவரை தரிசனம் செய்வதோ இல்லை புது பாலப்பெரிவாரை தரிசனம் செய்வதோ என்று குருக்கள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் செல்வது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி நிம்மதியையும் ஏற்படுத்தி தரும். நன்றி சார். நிறையவே பொது பலன்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. முழுதுமாக நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தாண்டி இப்போ நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் இருக்கு இல்லையா சார்? இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த போர் நீங்கள் சொன்ன மாதிரி தொடங்கியிருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு வீரியம் பெற்றிருக்கு நம்ம திரும்பி அட்டாக் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் தொடருமா? அது வந்துட்டு அவங்க சைட்லேருந்து இருக்கிற பாதிப்பு எந்த லெவலுக்கு இருக்கும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இந்தியாவுக்கு பெருசாக இதனால் எதுவும் பாதிப்பு இருக்கா? அதாவது 7ஆம் தேதி ஆரம்பித்த போர் விடியற் காலையில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பித்தது என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அசுரன் சுக்கிரன் என்பது பரணி பூரம் பூராடமெல்லாம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அசுரனுடைய நட்சத்திரம். அசுரன் வளர்ந்து கொண்டு தான் இருப்பான். இதுதான் அதனுடைய தாத்விகம். தொடரும், திடீர்னு கொஞ்சம் மூணு மாதிரி இருக்கும், திருப்பி வரும். ஸோ இது முடிவுக்கு வரும்லாம் கிடையாது. இதனுடைய இது எப்படின்னா பாதிப்புகள் நமக்கு இருக்கவே இருக்காதுன்னு நம்ம தேசபக்தியில் சொல்லலாம். போர்ன்றாவே எல்லோருக்கும் பாதிப்பு வரும். போர் ஒரு சைடு மட்டும் அழிவே வந்தாலும் நமக்கும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்தே தீரும். தமிழ்நாட்டுக்கும் இருக்கும்ன்றீங்களா? தமிழ்நாடுன்றது இல்லை, இந்தியா தானே. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு நல்லா இருக்கணும் இந்தியா நாசமாகணும் நம்ம பேச முடியுமா? அதாவது இப்போ எல்லாமே விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி குதிரைப்படையோ யானைப்படையிலோ தாக்குறது இல்லை. ஒரு பட்டனை தட்டினா எங்கே வேணுமோ ஸ்கெட்சு போடலாம். இதெல்லாம் கம்ப்யூட்டரை வச்சு ஒரு சின்ன லேப்டாப்பை வச்சு உங்களுடைய நோட் புக்கை வச்சு பண்ணுறது. சின்ன குழந்தைங்களுக்கே இன்றைக்கி எல்லா டெக்னாலஜியும் தெரியும். அழிவுகளுக்கு சுக்கிரன் வந்திருக்கிறதுனால நான் இரு தேசத்திற்கும் இல்லாமல் இதில் வேறு எந்தெந்த நாடுகள்லாம் திடீர்னு உள்ளே குதிக்கும்னு தெரியாது. ஸோ இது முடிவுக்கு வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. இது வளர்ந்து கொண்டே போனால் 18 மாதங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி தான் என் கணக்கு. 18 மாதங்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறது நம்ம பிறவிலே கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். அது யாருக்கு எப்போ சங்குன்னே தெரியாது. அது பெரிய சங்காக ஊதாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு வார் ஃப்ளைட்டு போனாவே பெரிய சங்கு தான் வரும். நம்மெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு 1970களில் பார்த்துட்டோம். நீங்கள்லாம் பிறந்திருக்குமேவும் தெரியாது. அப்போல்லாம் நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கிறச்சே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு மாடிகளில் படுத்திருந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ அது தமிழ்நாட்டுக்கு வருமா இதுக்கு வருமானதில்லை. பாதிப்புகள் கண்டிப்பாக சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் நம்ம பெரிய அளவுக்கு
பாகிஸ்தானை சேதப்படுத்தினாலும் நமக்கும் சேதங்கள் இருக்கிறது தான் காட்டுது. அது அப்பாவி மக்களுக்கு இருக்குன்ற மாதிரி தான் ஜாதகத்தில் அந்த எந்த நேரத்தில் தொடங்கினார்களோ அதே போல் அந்த மனிதர்கள் இறந்த காலகட்டத்திலும் கணக்கில் போடணும். ஏற்கனவே 25 அப்பாவிகள் இறந்தார்கள். அதனால் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் எல்லாம். ஆனால் என்ன என்றால் ஒரு அடி அடித்தால் திருப்பி பொறுமையாக கையாளக்கூடிய தலைமை நம்மக்கிட்ட இல்லைன்றது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களுடைய ஜாதகம் முக்கியம். நம்மளுடைய நாட்டை ஆளக்கூடிய தலைவர் விருச்சக ராசிக்கார். ஸோ ஒரு கண்ணு போதுன்னா கம்முன்னு இருக்க மாட்டார், அதுக்கு 100 கண்களை நோண்ட பார்ப்பார். ஸோ அதனால் அந்த பயம் என்பது நம்மக்கிட்ட இருக்காது. அதனால் அவருடைய கோபத்தை எப்போ தணிக்கும்ன்றது கிரகங்கள் பார்க்கணும். ஏன்னா இது அவர் பேருக்காகலாம் பண்ண மாட்டார். ஏன்னா அவருடைய மொத்த விருச்சக லக்னமும் விருச்சக ராசியுமே அவர். ஸோ அவர் இறங்கிய வேகத்தில் அது குளுமைப்படுத்துவதற்கு எதிரி நாடுகள் சரியாக அதை உணர்ந்து கொண்டால்தான் இது ஒத்திகை முடியும். இல்லை என்றால் இது ஒரு பெரிய லெவலுக்கு அவர்களுக்கு பெரிய பாதிப்பும் நமக்கும் இருக்கும். நமக்கு பாதிப்பெல்லாம் இல்லைன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். பாதிப்புகள் இருப்பது அப்பாவி மனிதர்களுக்கு எதுவும் வரக்கூடாது என்பதற்காக தான் இது சொல்வது. ஏன்னா அசுர நட்சத்திரத்தில் ஆரம்பித்திருக்கிற போர் என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நாம் பேசுகின்றோம். இன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆரம்பித்து வாக்கியபடியே வரட்டும் 11ஆம் தேதி, திருக்கணிதத்தின்படி 14ஆம் தேதி, அதிகபட்சமாக 14ஆம் தேதிக்குள் பெரும் சேதங்கள் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பிறகாவது கொஞ்சம் ஸ்டெடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அது பெரிய சேதங்கள் காட்டுச்சுன்னா இன்னும் 7 நாள் இருக்குது. கணக்கு கொஞ்சம் வீக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள். அதனால் அந்த 7 நாள் முடிச்சுட்டு அதுக்குள்ளாக இது ஒரு சமூகம் வந்தாலும் 18 மாதங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ரொம்ப விழிப்பாக தான் இருக்கணும். திருப்பி இந்த தீவிர தாக்குதல், மக்களை கொல்லக்கூடியது, ப்ரூட்டல் அட்டாக்கு, அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு, இதற்கெல்லாம் நிறைய தலைவர்களுடைய உயிருக்கு, தலைவர்களுக்கு பாதுகாப்பு, தலைவர்களுடைய கான்வாயில் கவனம் பண்ணுறது, இதெல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கோம். ஆள் இல்லாத ட்ரோன்கள் மூலியமாக தான் பிரச்சனை வரும் என்று. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் போரிலே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா இந்த நேரம் திருக்கணிதத்தின்படி சனி பெயர்ச்சி ஆச்சா இல்லையான்றதுக்கு இப்போவே ரிசல்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. குரு வீட்டில் சனி வந்தால் இதெல்லாம் ஆரம்பிக்கும். நம்ம ஜோதிடத்தில் குமுதத்திலேருந்து எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கோம். அதில் குமுதத்தில் நம்ம தமிழ் மாத பலன்லையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லை பகுதிகளில் பெரும் போர் பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நட்சத்திரம் எது என்று பார்ப்பேன், அதே போல் அந்த லக்னமும் பார்ப்பேன். அதில் இது வளரக்கூடியதாக தான் காட்டுது. அது இப்போ திடீர்னு வளர்ந்து குரு மாறுகின்ற சமயத்தில் குறைந்தாலும் 18 மாதங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம். நம்ம ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி விளையாட்டு செய்திகளுக்கு வருவோன்ற மாதிரி விளையாட்டில் பார்த்திங்கன்னா குருவுக்கு உகந்த கலர் எல்லோ. நம்ம சிஎஸ்கே ரொம்ப இந்த சீசன் ஃபுல்லாகவே தோத்துட்டே வர்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது ஏதாவது வெற்றி பெற? அதாவதுங்க ஜோதிடத்தில் இப்போது இந்த விளையாட்டு வந்தது எப்படின்னா ஒரு ஃபேன்சியாக வந்தது, ஒத்தையாரட்டியாக பிடிக்கிற மாதிரி தான் வந்தது. ஜோதிடத்தில் இப்போ பிரதமருடைய ஜாதகம் இதையெல்லாம் வைத்து இந்த நாட்டுக்கு பிரச்சனைகள் இப்படியெல்லாம் பேசும். இந்த விளையாட்டில் ஒரு கேப்டன்லேருந்து அந்த ஓனர் பார்க்கணும். அந்த ஓனருக்கு நல்ல நேரமானு பார்க்கணும். டோனிக்கு நல்ல நேரமாக நீங்கள் பார்க்குறீங்க, ஓனர் கப்பு வாங்க மாட்டாரான்றதை பார்க்கணும். அதை யாரும் பார்க்குறதில்ல. ஸோ இந்த ஓனர் நேரம்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ அவர் தானே காசு போடுறாரு, முதலாளி அவர் தானே, டோனி அங்கே வேலை செய்கிறவர் தானே. ஸோ அம்பானியுடைய நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும்னு.
ஸோ இந்த மாதிரி விளையாட்டு விஷயத்திற்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். நானும் கிரிக்கெட் கிரவுண்டில் போய் நின்று பண்ண தவிர எந்த சைடு ஜெயிக்குதோ அந்த சைடு கை தட்டிட்டு வந்துடுவேன்னு தவிர அதுக்கு இந்த பலன்லாம் நான் சொல்கிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் க்ளீனாக பேசுகிறது, தெரியாத விஷயத்த மற்றவங்க சொல்கிறத நான் கெடுக்கிறது இல்லை, அதை வந்து நான் ஆமோதிக்கிறது இல்லை. அவங்கவுங்க சந்தோஷம். ஏன்னா நம்ம மக்களுக்கு இப்போது எது தின்னா பித்தம் தெளிவும் தெரியாது. ஸோ ஜோதிடத்திலே இப்போ 1000 வகையான ஜோதிடர்கள் இருக்குது, லட்சக்கணக்கான ஜோதிடர்கள் எல்லாமே பேசுகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு குமுதத்திலே இது எனக்கு 30வது வருஷம். ஸோ 29 வருஷம் முடிஞ்சுட்டு 30வது வருஷம் பண்ணிட்டுருக்கேன். நான் இப்படியே ஸ்டடியாக பேசினே இருந்தால் எனக்கு போதும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த விளையாட்டு செய்திக்கு நான் ஆள் இல்லை. சார், இப்போ குரு பயிற்சி நடந்து இன்னும் ஒரு 18 மாதம் ஒரு 12 மாதம் இருக்குன்னா அந்த டைம் குரு பயிற்சி 1 வருஷம் தான். ஓகே சார். ராகு கேது தான் 18 மாதம். ஆனால் சனி வந்து 2.5 வருடம். 2.5 வருடம். இப்போ இந்த 12 மாதத்துக்குள்ளே தானே நம்ம 2026க்கான தேர்தலுமே வருது. அதில் வந்து புதுசாக நிறைய பேர் வந்து களம் இறங்குறதுக்கு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தளபதி இந்த வாட்டி இறங்குற மாதிரி இருக்குது சிஎம் போஸ்டிங்க்கு. ஸோ அது இந்த குரு பயிற்சி அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்? இல்லை, அதாவது விஜய் சார் வந்து ஏற்கனவே எனக்கு ஜாதகம் தெரியும். எனக்கு விஜய் சார் ஜாதகத்தில் எல்லாமே இருந்தாலும் நான் மே மாதம் வரைக்கும் அவருக்கு வந்து சரி கிடையாதுன்னு தான் நான் ஏற்கனவே சொன்னது. இந்த குரு பெயர்ச்சி வந்து அவருக்கு வந்து சனி வந்து அவரது கடகம் தான், ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு கடகராசினால அந்த அஷ்டம சனி விலகுது. அவருடைய இதெல்லாம் வந்து வேகம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அரசியலில் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அளவுக்கு இருக்கும். அவருடைய கூட்டணி வியூகங்கள், அவருடைய மூமெண்ட்டு, அவர் ஒரு பெரிய சக்தியாக வளர்கிறதுக்கு தேகாரிக்கம் பார்த்துக்கணும். அது யாராக இருந்தாலும் நான், ஏன்னா இந்த சனி மீனத்தில் இருக்கிறனால எல்லா தலைவர்களும் தேகாரிக்கத்தை பார்த்துக்கணும். அது சாதா தலைவர்கள், பிரதமர் அப்படியெல்லாம் கிடையாது. முக்கியமான ஒரு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை வச்சுருக்கக்கூடிய தலைவர்கள், அது யூடியூபராகவே இருக்கட்டும், பெரிய லெவலுக்கு மக்கள் செல்வாக்கு, சினிமாக்காரர்கள், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவர்கள், இவர்கள்லாம் தேகாரக்கத்தையும் வாகனத்திலையும் கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த கிரகம் வந்து பெரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் தட்டும். அதில் கேது வந்து சூரியன் வீட்டில் இருக்கிறனால துர்மரணங்கள் அதிகமாக இருக்குமா, விபத்துகள், இந்த பெரிய லெவலுக்கு எதிர்பார்க்காத மரணங்கள். அதனால் அதில் பார்த்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் கணக்கு என்பது அவருடைய ஜாதகத்துக்கு 14/8 முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல டேக்கப் ஆகும். அதில் ஆவணி 14/9 முடியிருச்ச புரட்டாசியெல்லாம் விஜயுடைய பக்கம் ஆல் இண்டியாவே திரும்பும், அந்த அளவுக்கெல்லாம் வரும். அவர் வந்து பெரிய லெவலுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆவார். நான் சொல்கிறது வந்து ஜாதகம் தெரிஞ்சனால. அதனால் சும்மா நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணியெல்லாம் பேச முடியாது. ஒரு பெரிய சக்தியாக வளர்கிறதுக்கு இந்த இது, அதாவது கூட்டணி மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ போர்க்காலத்தில் பேசுவோம், தை மாதங்களில் வந்து இந்த அலையன்ஸு மற்ற கூட்டணி இதெல்லாமே வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 14/8 அது பெரிய லெவலுக்கு விஜயுடைய பேச்சு வந்து இருக்கும் என்பது தான் நான் பார்க்குறேன். அப்போ பார்த்து. ஸோ இப்போ நம்ம பொதுவாக நாட்டு நடப்பு அந்த மாதிரி நிறையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லேருந்து ஹாட் டாபிக்ஸ் ட்ரெண்டிங் எல்லாமே பற்றி பேசணும். சாரும் பொது பலன்கள் நிறையவே சொன்னார். இப்போ நம்ம வந்துட்டு 2025க்கான குரு பயிற்சியோட ராசி பலன்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்ன்றது சொல்கிறீங்களா? குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சியில் வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னாக்கா, குரு வந்து 3ஆம் இடத்துக்கு, மேஷத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றப்ப மேஷ ராசிக்கு 7, 9, 11 இந்த பார்வையை தான் குரு பகவான் பார்வையிடுறாரு. அப்போ திருமணமாகாத இளம் ஆண் பெண் இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போகிறது.
அடுத்தது வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து அந்த நண்பர்கள் கூட்டாளிகள் எல்லாருமே வந்து நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் மேஷராசி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உயர்கல்வி அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ அமையக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கேது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து மூவ் பண்ணுறவங்க இப்போ மூவ் பண்ண கட்டாயமாக வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா மிக நல்ல பலனை தான் கொடுப்பாரு. சிலருக்கு வந்து சனி 12ஆம் இடத்துல வந்திருக்காரு, விரயத்துக்கு வந்திருக்காரு, ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பயம் வேண்டாம், நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தான் வந்து சனீஸ்வர பகவான் கொடுப்பாரு. அதே போல் 9ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வையிடுறதுனால தந்தை வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு முறை, அதாவது இது வரைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா பெற்றோர்கள்கிட்ட வந்து இணக்கமாக இல்லாமல் சண்டை சச்சரோடு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது கிட்ட வரக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர் வழியில், ஏன்னா 11ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வையிடுறதுனால மூத்த சகோதரர் வழியில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். எனவே தைரியமாக வந்து மூத்த சகோதரிகளுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களால நல்ல ஆதாயமும் இவங்களுக்கு கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. சூப்பர்மா, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது. மேஷராசி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட படிப்பு எப்படி இருக்கும், வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி ஏதாவது இருக்கு? வீரமும் தைரியமும் மிக்க மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வர்றார். அதேமாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல கேது பகவானும், 11ஆம் இடத்துல ராகு பகவான். இதனுடைய அடிப்படையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைவேற்றி கொடுக்கும். அதேமாரி படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க, அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்தமாரி நிறைய முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த டைமில் கண்டிப்பாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது குடும்பத்தில் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இந்த கட்டடம் கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கடுமையான ஒரு முயற்சியின் மூலமாக வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகளில் கௌரவம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ரொம்ப யோகமான ஒரு அமைப்பாற்றல் இந்த டைமில் இருக்கும். அது அனுபவம், நிறைய ஏமாற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த ஏமாற்றத்தெல்லாம் வச்சு வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி உயர்நிலை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்களாக தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுகள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே சின்ன சின்ன தோல்விக்கு பிறகு பெரிய பெரிய வெற்றிகள்லாம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சூப்பர் சார். ஸோ மேஷராசிக்காரவங்களுக்கான தெய்வீக தலங்கள் இல்லை அவங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, எப்பயுமே ஒரு பயிற்சி வந்தாவேம்மா அதை சேஃப்டி பண்ணுறதுக்குன்னு சில கோயில்கள் உண்டு. அதில் திருவெண்காடு மேஷத்துக்கு ரொம்ப நல்லது. புதன் ஸ்தலம். 3 குளத்தில் கை கால் கழுவிட்டு அங்கே போயிட்டு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், ஒரு 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் கொடுத்து கோயிலில் வச்சு எடுத்துட்டு கோயிலே 17 பிரசாத லட்டுவோ ஜாங்கிரியோ மனசுக்கு பிடித்தது 17 பிரசாதன்ட்டு 17 வகை தேனிங்கன்னா கிடைக்காது. ஸோ அதில் கொடுத்துட்டு சந்தோஷமாக அந்த கோயில் தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே போதும். மேஷத்துக்கு நிறைய பேர் சொல்கிறதுல வயிறும் நரம்பு சம்மந்தப்பட்டது எப்பவுமே பார்த்துக்கணும். 7.5 சனி ஆரம்பிக்கிறனால எக்ஸசைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொன்ன எந்த பாசிட்டிவும் நடக்காது. ஸோ டெய்லி வந்து உடற்பயிற்சி தான் மேஷத்துக்கு முக்கியம். நான் ரிசர்ச் பண்ணது 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டமி, கந்த சனி, எந்த சனியாக இருந்தாலும் சரி உடற்பயிற்சி செய்துட்டா சனியால் பாதிப்பு வராது. இது தாரகம் மந்திரம் மாதிரி. அதே போல் மேஷத்துக்கு எப்பயுமே காரிய சித்தி மாலை மந்திரம் கேட்குறது ரொம்ப நல்லது, பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். அதே போல் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு எல்லா பாசிட்டிவ் இருக்கும். கல்யாண அமைப்பெல்லாம் சின்ன பசங்களுக்குன்னு கிடையாது. ஏற்கனவே கல்யாணத்தில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் மறுமண அமைப்பெல்லாம் உண்டு. காதல் கைகூடும். காதலில் பிரச்சனையானவங்கெல்லாம் கூட திருப்பி எல்லாமே ரீஜுனேட் ஆகும். நண்பர்களுக்குள்ளே இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். பெரிய சக்ஸஸ் ஏற்படும். பணவரவு ஏற்படும். அதிகமாக வண்டி வாங்கிறது, நகை வாங்கிறது, இதெல்லாம் முதலீடு செய்கிறது, தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் அமைப்பு இறங்குறது, கூட்டு தொழிலேருந்து தனி தொழில் தொடங்குறது, இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு காணப்படும். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக
அபிராமி அந்தாதியில் 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டை படிக்கணும், இல்லைன்னா கேட்கணும். ஏன் பண்ணணும்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பது, அதனால் முக்கியம். 11ல் ராகு பெரிய விசேஷம். வெளிநாட்டில் கூட தொழில், வெளிநாட்டில் வீடு வாங்குறதெல்லாம் கூட மேஷத்துக்கு ஏற்படும். ஸோ வசதிகளுக்கு குறைவு இருக்காது. தேகாரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டுமென உடற்பயிற்சி. இந்த பிரம்ம போயிடும், தூக்கமின்மை, ஒரு மாதிரி டிப்ரெஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் மேஷத்துக்கு கண்டிப்பாக போகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு மேஷத்துக்கு தைரியத்தை கொடுப்பார். ஏன்னா பிதிருஸ்தானத்தை குரு பார்க்கிறது, அதாவது ஒரு குரு பூர்வ புண்ணியத்தையோ பிதிரையோ பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு எந்தவித தோஷமும் அடிப்படும். ஸோ அதுவே பெரிய பலம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ மேஷத்துக்கு வந்துட்டு இந்த குரு பயிற்சி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னீங்க. அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்ட்டு சொன்னீங்கண்ணா சார்? பொதுவாக அழகும் வசீகர எண்ணமும் கொண்ட ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வரார். அப்போ சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு சில போராட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக இருந்த நோய் நொடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பும், 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணனால தொழில் மாற்றங்கள், இட மாற்றங்கள், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்கள அந்த அமைப்பாட்டில் அற்புதமான முறையில் அமைச்சு கொடுக்கும். அதேமாரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம், மதிப்பு, இதெல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. உண்மையை சொல்ல போனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைகள் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது அது ரொம்ப யோகம். அதுவும் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் 11ஆம் இடத்துக்கு வருகின்ற காரணத்தினால வேலைக்கு போகிறவங்களாம் சொந்தமாக தொழில் செய்யணும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களாம் இன்னும் 2 வருமானத்தை தேடணும். அடுத்த தொழிலோட டெவலப்மெண்ட் பண்ணோம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்றதுல பண உதவிகள்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். பெண்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, அடுத்து வேற ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறாங்க, வேலையே இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொடுக்கும். இருக்கிற 12 ராசியிலேயே பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல அற்புதமான ஒரு மாற்றங்களும் வளர்ச்சிகளும், அதேமாரி பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது, சினிமா துறையில், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லா பெண்களுக்குமே, அதேமாரி வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலுமே பெண்களுக்கு முதன்மையான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு நிறைவுத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். சூப்பர் சார். ஸோ இந்த குரு பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு நீங்கள் மாணவர்களோட படிப்பு இப்போ 12th ரிசல்ட்லாம் வந்திருக்கிறதுனால அதெல்லாம் எப்படி மேம்படும்னு நினைக்கிறீங்கம்மா? இந்த குரு பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ வந்து தனஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அப்போ இது வரைக்கும் வராத பணம் எல்லாமே வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்தால் கட்டாயமாக இவருக்கு ஒரு நல்ல இது, ஏன்னா அவங்க தான் வந்து ஆர்கனைசரே, அவங்க பேச்சு கேட்கணும். 2வது விஷயம், 6ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு காலகட்டம். அதே போல் எதிரிகள் யாருன்றது தெரிய வரும். அப்போ எதிரிகளை கண்டு இவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து செயல்படுவாங்க. அதாவது நல்லவங்க யார் யார் எதிரின்னு இருந்தாங்களோ அவங்க எல்லாமே இப்போ நண்பர்களாக மாறுவாங்க. அதே போல் நண்பர்கள் எல்லாமே அவங்களுடைய குணங்களை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அதே போல் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், அப்போ திடீர் பண வரவு, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே போல் 10ஆம் இடத்தையும் பார்வை. இப்போ 10ஆம் இடம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. அதே நேரத்தில் பிஸ்னஸ் எதுனா பண்ணணும் அப்படின்னாலும் நிச்சயமாக இவங்க செய்யலாம். ஏன்னா ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு செய்யணும். ஏன்னா வந்து இப்போது சிம்மத்தில் வந்து கேது வராரு இல்லைங்களா? அப்போ 4ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டாங்கன்னா நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்காரங்கள் இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் போகணும், இந்த மாதிரி பரிகாரங்கள் இதை ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் என்ன? ரிஷபம் வந்து எப்பயுமே ஒரு பயிற்சி வருதுன்னா எப்பயுமே கஞ்சனூர் கோயில், சுக்கிரனுடைய ஸ்தலம், அது வந்து இவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். காது மூக்கு தொண்டை அலர்ஜி, சைனஸு, ஒத்த தலைவலி,
ப்ரீத்திங் சஃபகேஷன் இதில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. ரிஷபம் வந்து 2.5 வருஷத்துக்கு ரொம்ப நல்லது. குரு வந்து ஒரு வருஷம்தான். ஆனால் 2.5 வருஷத்துக்கு சனி 11ல் இருக்கா. இந்த டைமில் ரிஷபம் டெவலப் ஆகலைன்னா ஒன்று ஜாதக கோளாறு இல்லைன்னா சைக்கோவோ பைத்தியமாக தான் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நல்ல நேரம். நல்ல நேரத்தில் இவங்க டெவலப் பண்ணிக்கலாமல் எங்களை திட்டினா என்ன பிரச்சனை? அந்த அளவுக்கு அற்புதம். தேகாரக்கத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை தீர்றதுக்கு 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட பெரிய சக்ஸஸ் ஆகிடும். அவங்களுக்கு பரிபூர்ணமாக 10 வருஷம் 15 வருஷம் தொந்தரவு கொடுத்த இந்த ஒரு நோய் உபத்திரம் மாறிடும். மரண பயம் நீங்கும், மன அழுத்தம் தீரும், பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடியதெல்லாம் ரிஷபம் வரும். திடீர்னு வேலையெல்லாம் விட்டுட்டு 10 லட்சம் 15 லட்சம் ஆனுவலாக இருக்கிறது இல்லைன்னா 1 கோடி ரூபாய் இருந்தவங்க கூட வேலையை விட்டுட்டு தனியாக தொழில் ஆரம்பிக்கிறதுல பார்த்தா ரிஷபம் வரும். ஏன்னா குரு வந்து பார்க்குறச்ச டப்புன்னு மாற்றி கொடுத்துரும். அதே சமயம் திட்டுறது, கத்துறது, கோபப்படுறது, தப்பான வார்த்தை பேசுறது இதெல்லாம் ரிஷபம் பண்ணக்கூடாது. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேகாரக்கத்தில் ரிஷபத்துக்கு எப்பயுமே நான் சொல்கிறது தான், இந்த டைமில் வந்து எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த காது மூக்கு தொண்டை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இவங்க மேடம் சொன்ன மாதிரி குலதெய்வம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. கஞ்சனூர் வந்து பெரிய அளவுக்கு வெற்றியும் பெரிய அளவு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில் என்னை பார்த்துக்க ரிஷபம் வார்த்தைகளில் பபுள்காம் போட்டுட்டு சேஃப்டியாக இருந்தாவே ரொம்ப அற்புதமாக அதிர்ஷ்டம் வந்தே தீரும். அதிர்ஷ்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் ரிஷபம். ஸோ இப்போ இந்த 2025 குரு பயிற்சி ராசி பலனில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசி எப்படிமா இருக்கு? இந்த குரு பயிற்சி 2025 மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம குருவாக வராரு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விரைய குருவாக இருந்தார். நிறைய இடத்துல வந்து இவங்க பணம் ஏமாற்றம் நடந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எந்த செயலுமே இவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்துருக்கும். எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இவங்க வந்து செய்திருப்பாங்க. இப்போ குரு வந்து ஜென்ம குருவாக வந்தாலும் தேக ஆரோக்கியம் முக்கியம் ஃபஸ்ட்டு. 5, 7, 9 அப்படின்ற ஒரு பார்வை. அப்போ மிதுன ராசி வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இப்போ. அதே போல் கணவன் மனைவி சுமூகமாக இருக்கக்கூடிய, ஏன்னா பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைஞ்சி நல்ல ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் தந்தை வழி, ஏன்னா இப்போ ராகு வந்து 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது தந்தைக்கு மட்டும் ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும், அது மட்டும்தான். அதே போல் இந்த ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய சனி, அப்போ புது தொழிலெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை பார்க்க முடியும். அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு வரும்போது சில வித குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்கள் வந்து சரியான முறையில் உட்காந்து பேசி அவங்க வந்து முடிவெடுக்கணும், அது மட்டும்தான். மற்றபடி வந்து எல்லா கிரகமுமே மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? எளிதில் தன்னுடைய பேச்சில் வந்து எப்பயுமே கவர்ந்து இழக்கக்கூடியதில் நம்பர் 1 இருக்கக்கூடியவர் யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரலாம். அதேமாரி காதல் எண்ணம், ஆசைகள், இயற்கை இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆசையில் இருக்கக்கூடியது தான் இந்த மிதுன ராசிக்காரன். இந்த ராசியிலேயே குரு பகவான் வராரு. அவருடைய சிறப்பு பார்வையாக 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடிய அமைப்பாற்றல் தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் சுபகாரியங்கள், சுப விரைய செலவுகள், சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய கைகூடி வரும். இது வந்து ஆடம்பர செலவாக மாறி புதுசாக கடன் வாங்க வேண்டிய அமைப்பாற்றல் சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். அவங்க என்ன பட்ஜெட் வச்சுருக்காங்க அந்த பட்ஜெட்டை தாண்டிடும். அப்போ புத்திரபாக்கி யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள், பிரிந்து குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல். அதேமாதிரி கூட்டு குடும்பத்தில் தனி கொடுத்தனம் போகணும், எனக்கு ஒரு வீடு பத்தாது, இன்னொரு வீடு மேலே மாடி வீடு கட்டி நான் தனியாக போகணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்மளோட ஆசைகள் அதிகமாக தூண்டி இந்தமாரி நிறைய விரைய செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் நிறைய ஏற்படுத்தி நிறைய சிக்கலை மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்போ விரலுக்கு ஏற்ற வீக்கென்ற மாரி நம்மளால் எவ்வளோ முடியும், என்ன பட்ஜெட் நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளோ வருமானம் வருது, அதை கணக்கிட்டு அதை சரியான முறையில் அந்த வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தான் அவங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த குரு பயிற்சினால் பெரிய பாதிப்பு தொந்தரவு நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அதாவது மிதுன ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக வம்ச விருத்திக்கான ஆண் குழந்தையே இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில்
குலதெய்வத்தினுடைய வழிபாட்டின் மூலமாக அவங்களுக்கு புத்திர பாக்கியங்கள், அதாவது ஆண் வரிசைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும், பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா அதில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கக்கூடிய, நீண்ட நாட்களாக பூர்வீகத்தில் பிரச்சனை சிக்கல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் தேடி வந்து அமைச்சு கொடுக்குற அமைப்பால் சொத்துனால இந்த நேரத்தில் அவங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூப்பர் சார். அப்போது ஒரு ரொம்ப நல்ல நேரமாக தான் வந்து மிதுன ராசிக்கு நம்ம பார்க்கப்படுறோம். மிதுன ராசிக்காரங்க வந்து போக வேண்டிய வழிபாடு தலங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? மிதுன ராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரன் தான். எப்பயுமே ஒரு பெயர்ச்சி வந்தாவே வைத்தீஸ்வரன் தான் அவங்களுக்கு பெரிய பல். கடனில் தேகாரக்கும் எல்லாமே பண்ணும். மிதுனத்துக்கு ஹெல்த்து வந்து கண்டிப்பாக ஒரு 24 வயசான மிதுன ராசிக்காரர்களே அதுலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கும். எதுக்கு கவனமாக இருக்கணும்னா, குரு ஜென்மத்தில் இருக்க முழு உடல் பரிசோதனை செய்துக்கணும். ஹார்மோன் குறைபாடுகள் ஏதாவது பிளாக் ஆகுறது, முதுகு கழுத்து இதயத்தில் திடீர்னு கோளாறு வருது, இதெல்லாம் வந்துடும். ஸோ ஹெல்த்து தான் ரொம்ப ப்ராப்ளம் மிதுனத்துக்கு இந்த ஜென்ம குரு. மற்றபடி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம். பணத்தட்டுப்பாடு தீரும். பணத்தட்டுப்பாடு தீர்ந்தவே மனுஷனுக்கு எல்லாமே தீரும். அதே போல் வந்து பிள்ளைகள் விஷயத்திலும் ஏற்றம், துணை அல்லது துணைவார் விஷயத்திலும் ஏற்றம், பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளையும் நிறைவேற்றுவீங்க. தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள் பெற்றோர் பெரியோரை அமெரிக்காவில் கூட்டுக்கிறது, இல்லை அண்டார்டிகாவில் கூட கூப்பிட்டுக்குங்க. அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிற டைமெல்லாம் வரும். அந்த அளவுக்கு அனுகூலம் காணப்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியினால் அதிர்ஷ்டம் ஏற்படும், மனைவியாக இருந்தால் கணவனால் அதிர்ஷ்டம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்த பிள்ளைங்கள்லாம் அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. பிள்ளைகளால் ஐயோன்னு வருத்தப்பட்டிருந்தவங்க மாறி பிள்ளைகள் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். 10ல் ஒரு பாவி இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதனால் சனி வந்து பெரிய அளவுக்கு ஜாக்பாட் இருக்கும். டக்குன்னு அடிமை தொழிலிருந்து சுய தொழிலில் வந்து தைரியமாக இறங்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். வண்டி வாகனம் அதிகமாக வாங்கிறது, காதலில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் திருப்பி ரீகாதல் ஆரம்பிக்கிறது. அதனால் எல்லாமே அற்புதமாக இருக்கக்கூடியது. ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஹெல்த்து அவங்க கவனமாக இல்லைன்னா நாங்கள் சொன்ன நல்லதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஹெல்த்து கோஆப்ரேட் பண்ணாது. ஸோ மிதுனத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அன்பால் எதையுமே வெற்றி கொள்ளக்கூடிய எண்ணங்களும் சிந்தனையும் கொண்டவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். அப்படியாப்பட்ட கடகராசிக்காரர்கள் கடகத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும் 2ஆம் இடத்துல கேது பகவானும், இந்த 2 பக்கமும் இந்த கடகராசிக்காரங்க மாட்டிட்டு இருந்தாலும் அஷ்டமத்து சனி திருக்கணித பிரகாரம் விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கிறது சனி பகவானுடைய அமைப்பாற்றல். அப்போ இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதை ஃபஸ்ட்டு செய்யலாம், எதை 2வது செய்யலான்ற ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. இதை இந்த நாளில் இந்த காலகட்டங்களில் இப்படி செஞ்சால்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை இந்த டைமில் அறிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்த உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த டைமில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் என்ன பண்ணார், ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், கோர்ட்டு, இந்த மாதிரி கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மன உளைச்சல் உருவாக்கி கொடுத்தல இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வரண்டு பிரித்து எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, அற்புதமான முறையில் ஒரு வாய்ப்புகள்லாம் வெற்றிகள்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அப்போ இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் 2ஆம் இடத்துல கேது இருக்கனால இடம், பொருள், ஏவல் தெரிந்து எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, பேச்சில் கவனம் நிதானமாக இருந்தால் தொட்டதெல்லாம் தொடங்கும் அற்புதமான ஒரு வெற்றிகள்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இதில் என்னென்னா 12ஆம் இடத்துல குரு வருகின்ற காரணத்தால் நிறைய விரைய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் பயண செலவுகள், விரைய செலவுகள், இங்கிருந்து நான் அங்கே போனேன், அவங்கள பார்க்க போனேன், அதேமாரி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போனேன், இந்தமாரி இடத்துக்குலாம் நிறையா அவங்க எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரைய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்க அந்த கடகராசிக்காரர்களுக்கு இது எதிர்காலத்தில் நமக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்கும், நம்ம கடன் வாங்கலாமா வேண்டாமா, இந்த செயலை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தையும் பின்னாடி காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த கடகராசிக்காரங்களும் விவசாயத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்ச தொழிலையும் தெரிந்த நுணுக்கத்தை மட்டும் அறிந்து கொண்டால் தான் விவசாயத்தில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் இந்த விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு கடகராசிகளுக்கு யோகத்தை கொடுக்கும். அந்த திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய
ஒரு அமைப்பாற்றல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் இருக்கு. சொல்லுங்கம்மா, கடகராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? இந்த கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அது எல்லாமே நிறைவேறாத ஒரு ஏக்கத்தை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சினால் வந்து இவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் பலன்கள் அப்படின்றத பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி அப்படின்னும் போது அப்போ சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ மற்றவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக பேசணும் சார் சொன்ன மாதிரி. அதே நேரத்தில் 4ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் மண், மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே வந்து அமைப்பு ஏற்படும். அதே போல் 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு இப்போ ஒரு காலகட்டம். அதே போல் 6ஆம் இடம்ன்றது வெற்றி ஸ்தானமும் கூட. அப்போ இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த காலகட்டம் இருக்குது. புதுசாக வந்து தொழில் செய்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இவங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது. தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை கடகராசிக்காரங்களுக்கு. ஆனால் வந்து 12ல் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்திங்கனாக்கா சுப விரயத்தை தான் கொடுப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து நடக்கும். அதனால் பாதிப்பு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. அகலக்கால் வைக்காமல் அவங்க இது பண்ணாங்கன்னா போகிறோம். ஸோ கடகராசிக்காரங்க வழிபட வேண்டிய கோயில்கள் என்னென்ன? கடகம் வந்து எப்பயுமே ஆலங்குடி குருஸ்தலம். அங்கே போயிட்டு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், ஒரு 50 கிராம் விபூதி, குங்குமம் கொடுத்து எடுத்துன்னு வந்துடும். அந்த விபூதி குங்குமத்தை ரெகுலராக வச்சுட்டு வந்தால் வைப்போம். குரு வந்து ரொம்ப நல்லது அவங்களுக்கு. 12ல் குரு உச்சம் பெறுவார். கடகத்தில் தான் குரு. அதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கும். சேஃப்டியாக லாக்கர்லெல்லாம் வச்சு இந்த பணத்தில் யாராவது திடீர்னு உங்ககிட்ட ஆட்டை போட பார்ப்பார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே போல் வந்து கண்டிப்பாக பழைய கடன்கள் செட்டில் செய்து புது கடன்கள் அமைப்பு ஏற்படும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. கடகத்துக்கு டிப்ரெஷன் தான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற ராசிக்காரன். ஏதாவது யோசிச்சுக்கினே குழப்பத்தில் ரொம்ப கில்லடிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பர்ஃபெக்ஷன் பார்த்து உயிரை வாங்குவாங்க. ரொம்ப கோபப்படக்கூடியவர். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மரண பயம் நீங்கும், மன அழுத்தம் தீரும், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க, தெய்வ காரியங்கள்லாம் செய்வார்கள். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அவங்கக்கிட்ட ரெகுலராக டச்சில் இருக்கும். தொலை தூரத்தில் இருந்தாலும் பேரண்ட்ஸோட வீடியோ கால்லாம் இருக்கும். திருக்கணிதத்தின்படி சனி வந்து 9ல் இருப்பதனால பெரிய விசேஷம் ஏற்படும். ஆடி மாதத்துலேருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கால், பாதம் வரைக்கும் கவனமாக இருக்கும். அது மட்டும் மிக முக்கியம். மெடிடேஷனை கற்றுக்கக்கூடிய ராசியில் கடகம் வரும். கடகம் அதை மட்டும் எப்பொழுதும் ஒரு ஆன்மீக குருவை வைத்துக்கொள்ள வேண்டும். மகான்களாக பிறந்த குருவை வைத்துக்கொள். கடகத்துக்கு ரொம்ப நாளாக ஹெல்த்தில் இருந்த பிரச்சனை 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு மைனர் சர்ஜரி, டே கேர் சர்ஜரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு தெம்பாகக்கூடிய வருஷமாக இந்த குரு பயிற்சி காட்டுறது தான் விசேஷம். கடகத்துக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் ஆடி மாதத்துக்கு அப்போ அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து சிம்ம ராசிக்கு எப்படி வந்துட்டு இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத சொல்கிறீங்களாமா? சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு வந்து 11ஆம் இடத்துல வராரு. ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றதே மிக சிறப்பு தான். அதாவது பயப்படுவாங்க, என்னடா அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் போயிட்டாரே, என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னெல்லாம் வந்து பயப்படுவாங்க. பயம் வேண்டாம். நிச்சயமாக குரு பகவானுடைய அனுகிரகத்தால் பாதிப்பு பெருசாக இருக்காது. ஆனால் கேது வந்து ஜென்மத்துக்கு வராரு. அப்போ அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து பல தடவை யோசித்து தான் இறங்கணும். அதே போல் பைக் ஓட்டுறது எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தை காட்டக்கூடாது. வித்தை காட்டினாங்கன்னா கட்டாயமாக பிரச்சனை வரும். அதே போல் இவங்களுடைய 3ஆம் இடத்தை வந்து குரு பார்வை. அப்போ இளைய சகோதரருக்கு கட்டாயமாக வந்து இவங்களுடைய கூட பிறந்தவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பெற்றோர்களும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே போல் 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு.
அப்போ திருமணம், கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை இருக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் சனி வந்து 8ல் போகிறதுனால பயம் மட்டும் இருக்கும். பயப்பட வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு வந்து குருவினுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும். சிம்மராசிக்கு ரொம்ப நன்றிம்மா. சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? ஆளுமை திறமைகள் ரொம்ப அதிகாரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருந்தால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கொண்டவர்கள் இந்த சிம்மராசிக்காரர். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது இயற்கையாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல யோகத்தை கொடுக்குறவர். அது 11ஆம் இடம்ன்றது அத்தனை ஆசைகளும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அதில் கேது பகவான் இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தின் மூலமாக, ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ இது எல்லா வகையிலுமே இந்த சிம்மராசிக்காரருக்கு அடுத்த லெவலுக்கான ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அஷ்டமத்து சனி இருந்தாலும் பெரிய பாதிப்பு தொந்தரவுகள் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொடுக்காது. அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். அதேமாரி சிம்மராசிக்காரோட திறமைகள் வந்து இந்த டைமில் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக அரசியலுக்கு போகணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குன்னா இந்த டைமில் நிறைவேற்றி கொடுக்கும். புதிய பொறுப்புகள், கௌரவம் இதெல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆன்மீகத்தில் நல்ல பேரும் புகழும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். அதேமாதிரி புதிய நட்புகள் மூலம் கம்யூனிகேஷன், பெரிய நம்மளுடைய தொடர்புகள், நட்புகள் இதெல்லாம் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களால் தான் இந்த நேரத்தில் சிம்மராசிகள் இருக்கிறது. அதேமாரி பெண்களுக்கும் இந்த டைம்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த உத்தியோகங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். கம்யூனிகேஷன், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதேமாரி அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திரபாக்கிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு முதல் திருமணம் மட்டுமல்ல, 2வது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக காலகட்டங்கள் அவங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் இந்த வருஷத்தில். சூப்பர் சார். சிம்ம ராசிக்காரவங்க வந்துட்டு ஒரு ஆலய வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும் சார்? சிம்ம ராசிக்காரர்கள் திருநள்ளாறு போகிறது ரொம்ப நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வருது, அந்த நலத்திருத்தத்தில் நீராடுதுலாம் கை கால் கழுவும். ஏன்னா நீராடிட்டு ஸ்கின் அலர்ஜி வந்துட்டால் செல்வியை திட்டுவீங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணணும். அதே போல் தெய்வ வழிபாடுகள், விபூதி குங்குமம் எடுத்துக்கொண்டு வருவது, இந்த விபூதியை அடிவயிறில் வைத்துக் கொள்வது சிம்மத்துக்கு ரொம்ப நல்லது. தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அஷ்டம சனி இருக்கிறனால உடற்பயிற்சி முக்கியம். மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கணும். எதையாவது யோசிச்சுக்கினே கூடாது. வேலையில் இருக்கிறச்சே நல்ல ட்ராவல் பிடிக்கும். நான் சுற்றணும், ஊர் சுற்றணும், அது சுற்றணும், இது சுற்றணும்னு ஏதாவது நோண்டிக்கின்னு இருக்கிறது. கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கும். கணவன் மனைவிக்குண்ட அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் அமைப்பு அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் காதலரையோ அல்லது கணவனையோ அல்லது மனைவியோ நோண்டினே இருக்கக்கூடாது. டக்குன்னு கேது இருப்பதனால் தேவையில்லாத பதட்டங்கள் வரும். ஜென்மத்தில் கேது இருப்பதனால் 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் ப்ரெஷர் ஏரியாவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்மோன்ஸு, இந்த சக்குன்னு கோபம் வருது, வண்டியில் வித்தை காட்டுறது, இப்படி கட் பண்ணுறது, அப்படி வீலிங் பண்ணுறது. அதில் குறிப்பாக இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். கேது ஜென்மத்தில் இருப்பதனால் பிள்ளையாருடைய ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்வது ரொம்ப நல்லது. அதுதான் ரொம்ப சேஃப்டி பண்ணும். தொழில் ரீதியாக 11ல் குரு வரார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்ப்பது விசேஷம். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கவும், காதல் கைகூடும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். அதே சமயம் தைரியஸ்தானத்திற்கு உண்டான அமைப்பும் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் பெரியோர்கள், பெற்றோர்களுக்கெல்லாம் அனுகூலம் ஏற்படும். சிம்மராசி குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் பெரிய அளவுக்கு உதவிகளை செய்வார்கள். அவர்கள் திடீரென்று பெயர் புகழை பெறுவார்கள். இந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பதற்காக பெற்றோர்களுக்கு பெரிய அளவுக்கு கௌரவம் கிடைக்கும். அதெல்லாம் பெரிய அளவு அனுகூலம் கிடைத்தாலும் மற்றவர்கள் பேச்சை கேட்பது, நண்பர்களுக்காக துணை அல்லது துணைவி அல்லது காதல் அமைப்பை கெடுத்துக்கொள்வதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா தனியாக வந்து அஷ்டம சனியில் உட்காந்து புலம்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். ஸோ வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இல்லை என்றால் எல்லாம் எனக்கு தெரியும்ன்றதில் சிம்மம் கொஞ்சம் இருக்கும். தெரியும் தான் அவர்களுக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை காட்டாமல் நடிப்பது நன்மை தரும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் 2025 அப்படின்னு?
பொதுவாக இந்த கன்னி ராசிக்காருடைய குணங்கள் என்னன்னா, தன்னுடைய உழைப்பின் மூலமா அந்த ஊதியம் நமக்கு கிடைக்கலன்னா அது போராடி ஜெயிக்கிறதுனும் அது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கொண்டவர் தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. பொதுவாக இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வரார். குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது பதவி பறிபோகம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு என்ன மாரி நம்ம முயற்சி செஞ்சால் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு முயற்சியின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும். ஆனால் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கௌரவம் மதிப்பு மரியாதை நமக்கு கூடும் அப்படின்றதுக்கோசம் இந்த எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நிறைய ஆடம்பர செலவுகள் மட்டுமல்ல, புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால் கடன் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா இந்த ராசியை சனி பகவான் வேற பார்க்குறார். அப்போ இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுன்னா, நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால வயசில் மூத்தவங்க அதே மாதிரி அனுபவம் பெற்றவங்ககிட்ட அந்த அனுபவத்தை கேட்டு செயல்படுத்தும் போது தான் பல தோல்விகள் எல்லாமே இவங்களால தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரத்துக்கான முயற்சி இந்த டைமில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் இந்தமாரி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களாம் உள்ளூரில் வேலை செய்யணும் அல்லது வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணணும். அதுவும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பெண்கள் அப்படின்றது நிறைய ஆதாயங்கள்லாம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் இந்த 12 ராசியில் கன்னிராசிக்காரர்களுக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனைலாம் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, நேரத்துக்கு உறங்குறது, தூக்கத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிக அலைச்சலை கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா இந்த வருடம் அவங்களுக்கு சிறப்பாக அமைத்து கொடுக்கும். ஸோ கன்னிராசிக்கு கவனம் தேவையாதாம்மா? நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அடுத்து இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா ஜென்மத்தை விட்டு கேது பகவான் போயிருக்காரு. அப்போ இவ்வளோ காலமாக பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள், இது செய்யலாமா செய்ய வேணாவா, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இரட்டைத்தன்மை, இது செய்யலாமா வேணாமன்ற ஒரு குழப்பத்தன்மை இருக்கும். அப்போ கேது இருக்கும்போது இன்னும் அதிகமான ஒரு குழப்பங்கள், எந்த காரியமே வெற்றியாகலை அப்படின்ற ஒரு மன வேதனை, இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேது விட்டு விலகி சிம்மத்துக்கு போயிருக்காரு. இப்போ குரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்யோன்யம் பிறக்கும். பிள்ளைகளுக்கு பார்த்திங்கனாக்கா கல்வி சார்ந்து வெளிநாடு அமைப்பு இதெல்லாமே இந்த குழந்தைகளுக்கு ஏற்படும், கன்னிராசி அன்பர்களுக்கு. அதே போல் பார்த்திங்கனாக்கா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இப்போ 4ஆம் இடத்தை பார்த்தாங்கன்னா தாயாருக்கு ஆரோக்கியம் இருக்கும். அதே நேரத்தில் வண்டி வாகனம் மண்மனை இது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கும். கடன் வாங்கி தான் அவங்க வாங்குவாங்க. அதே போல் 6ஆம் இடத்தை, அதாவது கன்னிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை. அப்போ இவங்க பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றியாகும் அப்படின்றது பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஏன்னா ராகு வந்திருக்காரு இல்லைங்களா? அப்போ ராகு வந்ததுனால கண்டிப்பாக கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளார பார்த்திங்கனாக்கா கணவன் ஒரு இடத்துல வேலை செய்வார், மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. இப்போ இவங்க 2 பேருமே இணைவாங்களா அப்படின்னாக்கா இந்த காலகட்டம் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கும். ஏன்னா சனி 7ஆம் இடத்துல போயிருக்கார். அப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கும். இந்த ஒரு வருட காலங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். குரு பார்த்திங்கனாக்கா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இவங்க செயல்படணும். ஏன்னா 10ல் பாவி இருந்தால் தான் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ குருவே சுபர் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில் ப்ரெஷர் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா இந்த கன்னிராசிக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை, பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசிக்காரவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்குங்களா இந்த குரு? இல்லை, கன்னிராசிக்காரங்க எப்பவுமே பயிற்சிகள் வந்தால் திருக்கொல்லிக்காடுக்கு, திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து சனி பகவான் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு தினமும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அலர்ஜி பார்த்துக்கும். ப்ரீத்திங்கில் கூட தொந்தரவு வந்துடும். 10ல் குரு 4க்கும் 7க்குரியவன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கும். அதே சமயம் பணவரவு வரும், திருமணம் தடை நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், மறுமணத்தை நோக்கி போகிறவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும், பழைய கடன்கள் செட்டில் செய்வார்கள், புது கடன் அமைப்புக்கு வருவார்கள், சத்ருக்கள் விஷயத்தில் ஜெயத்தை ஏற்படுத்தும்,
வழக்கு இவர்களுக்கு சாதகமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கண்ணிக்கு துருத்துருன்னு ஏதாவது ஒன்று பண்ண தோணும், சும்மாவே இருக்காது. எதுவாக இருந்தாலும் ஒன்று கை பார்க்கலாமான்னு தோணும். அதனால் ரொம்ப பார்த்துக்கணும். குடும்பத்தில் என் ஒய்ஃபு தானே, என் புருஷன் தானேன்னு சொல்லிட்டு கடித்து குதறக்கூடாது. கடித்து குதறனா நடுவில் இருக்கவங்க பூந்து குடும்பத்தை பிரித்து விட்ருவாங்க. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்லாம் வரும். மேலதிகாரிகளோட தர்க்கம் செய்வதில் கன்னி வல்லவர்கள். இந்த சமயத்தில் தர்க்கம் செய்தால் அப்புறமா ஜாபு ஆப்ரன் சுட்டி இருக்கான்னு பேப்பரை பார்த்துன்னு தேடின்னு தான் இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும், பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் டக்கென்று அதிகரிக்கக்கூடிய வருடம் இது. அதனால் அவர்களுடைய ஹார்மோனுக்கு முழு பரிசோதனை செய்து கொள்வது நலம். சூப்பர் சார். ஐ மீன் கன்னிக்கு ரொம்ப பாசிட்டிவாக சார் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது துலாம். ஸோ துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிமா இருக்கு? துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக, ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு தான் குரு பகவான் வந்திருக்காரு. அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உள்ள ராசி அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்மத்தையே பார்க்குறாரு, அதாவது ராசியை பார்க்கறதுனால துலாம் ராசிக்கார் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இவங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அப்போ இளைய சகோதரர் வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல திருமணம் நடக்கலை அப்படின்னாலும் அதுவும் நடக்கும். அதே போல் சுமூகமான உறவு முறை, அண்ணன் தம்பிங்களுக்குள்ளாரவே சண்டை சச்சரவு இருக்கும், அது பிரிஞ்சு போயிருப்பாங்க, அது இப்போ தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றலை கொடுக்கும். அதே போல் இவருடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் இவங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறது மிக சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல் 5ஆம் இடத்துக்கு ராகுவும் வந்திருக்கிறாரு, அதுவும் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துக்கு சனி பகவான், கடன் மட்டும் கொஞ்சம் இருக்கும், இழுபறியாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சூப்பர் சூப்பர். அப்போ துலாம் ராசிக்கு ஒரு வெற்றி தான் சொல்லியிருக்காங்க. துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2025 எப்படி? உண்மையும் நேர்மையும் எண்ணம் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக, ரொம்ப நாளாக, அதாவது நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். வேலை இல்லை, தொழில் இல்லை, நல்ல அமைப்பாற்றல் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த டைமில் சூப்பரான அற்புதமான இடத்துக்கு வராரு. 9ஆம் இடத்துக்கு சிறப்பு பார்வையாக 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கறனால நீங்கள் செய்யப்பட்ட புண்ணியம் தர்மத்தினால இந்த டைமில் ரொம்ப அற்புதமான முறையில் அமைச்சுக்கிறோம். ஏன்னா இந்த 12 ராசியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் நம்பர் 1 நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த நேரத்தில் இருக்குது. அப்போ காற்று உள்ள போது தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில், பல கோணத்தில், பல சிந்தனைகள், இவர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், இது எல்லாமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதுவும் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறத காரணத்தினால என்ன பண்ணணும்னா உங்களோட திறமைகள் பல உலகத்துக்கு, பல இடத்துங்களுக்கு எல்லாமே உங்களோட திறமையை பாராட்டி அதன் மூலமாக எக்ஸ்ட்ரா போனஸு, அதேமாரி மேலதிகாரிட்ட நல்ல பேரும் புகழும், இந்த மாரி ஒரு அமைப்பாற்றல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கும், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, மல்லிகடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஹோட்டல் கடை, இந்தமாரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல இரட்டைப்பு லாபங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஞாபக சக்தி குறையும், அதை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதி பார்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். சூப்பர் சார். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்யணும்? துலாம் சுக்கிரன் தான் இவங்களுக்கு ரூலர். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா 2.5 வருஷம் சனி ஹெல்ப் பண்ண போகிறார். இந்த சமயத்தில் இவங்க ஏதாவது சரியில்லைன்னா ஜாதகத்தை தான் போய் ஜோசியர்கிட்ட பார்க்கணும், குடும்ப ஜோசியர்கிட்ட தான். ஏன்னா எங்ககிட்டன்னு இல்லை, குடும்ப ஜோசியர். அற்புதமான காலகட்டம். 9ல் குரு, வீட்டை விட்டு ஓடி போயிட்டு, கடனால் ஓடி போயிட்டு, வீட்டில் பிரச்சனை ஆகிட்டு ஓடி போனவங்கெல்லாம் 9ல் குரு வந்தால் தான் திருப்பி அவங்களுக்கு ரீகெயின் ஆகும். ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு வரும்.
ஸோ அதனால் ஏதாவது வீட்டை விட்டு வெளியூரில் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பிரச்சனையில் மாட்டினவங்களாம் கூட தைரியமாக வரலாம், சால்வ் ஆகிடும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும். தேகாரக்கத்தில் முதுகு தண்டோட எப்பயுமே துலாத்துக்கு தொந்திருப்போம். அப்போ முட்டி பிரச்சனை வரும். அலர்ஜி கொஞ்சம் பார்த்துக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பாங்க. ஏன்னா துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடியவர்கள், அதனால சுவாதிக்கு தான் அது வராது. ராகுவுடைய நட்சத்திரம் இருக்க பெற்றவர்கள், சனி உச்சமாகக்கூடியவர்கள். அதனால இவங்க வாழ்க்கை ஃபுல்லுவதும் எக்ஸசைஸ் பண்ணும். அதே போல் ஒரு மியூசிக்கோ ஒரு டான்ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸோ இருக்கக்கூடிய ராசியில் எது வரும்னா துலா. அப்போ தான் இவங்க பயங்கரமாக ஜெயிப்பாங்க. எக்ஸ்ட்ராகுலர் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரியாக வராது. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதி அற்புதமான ராசிக்காரர்கள் துலா. மற்றவர்களுக்கு தோல் கொடுப்பவர்கள். இவர்களுக்கு வந்து எல்லாமே குரு பார்க்குது, பார்க்குறச்சு எல்லாமே இருக்கும். தைரியஸ்தானத்தையும் குரு பார்க்குது. அதனால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கு வாகன அமைப்பு மாற்றம், அஷ்டலட்சுமி கடாட்சம், சத்ரு நாசம், பணவரவு, புதிய முயற்சிகள், துலா ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாம் நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம். துலா ராசி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு யோகம், கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம். ஆக நல்ல காலகட்டம், நல்ல யோகம், நல்ல அமைப்பு, உடற்பயிற்சி, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் பெரிய வெற்றிகளை இந்த 9ஆம் இடத்தில் வரக்கூடிய மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு தருவார். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது துலாமுக்கு. அடுத்தது வந்து விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும்? தியாகம் எண்ணம் கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பாட்டில் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்ப ஐன சைன போகம் அப்படின்றது 12ஆம் இடத்தையும், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தையும், மாத்ருஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ இதன் மூலமா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வெளிவருவதற்கு ஒரு தெளிவான ஒரு அமைதியான இடத்துலேருந்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கான ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய குடும்பத்துக்கோசரம் நிறைய விரைய செலவுகள், சுப விரைய செலவுகள்லாம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்களா அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் கண்டிப்பாக நல்ல முறையில் அமைச்சு கொடுக்கும். அதாவது வந்து சின்ன ஒரு பட்ஜெட் வச்சுருப்பாங்க, அந்த பட்ஜெட்டை தாண்டி அதிகமாக அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பாற்றல், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பாற்றல், இவங்க திட்டமிடுதல் எல்லாம் தாண்டி அதிகமாக போகும். அப்போ அந்த சுப விரைய செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல வேற கேது பகவான் இருக்கிறாரு. அப்போ என்னன்னா தொழில் மாற்றங்கள், இட மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழிலுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, டெக்கரேஷன் பண்ணுறது, இந்தமாரி விஷயத்துலலாம் கொஞ்சம் விரைய செலவுகள்லாம் கொஞ்சம் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் ஜாமீன் யாருக்கும் போடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் முதலீடு போடுவதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசி இந்த குரு பயிற்சிக்கு எப்படிமா இருக்கு? இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ ரொம்ப எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் எதுவுமே நடக்கலையேன்ட்டு வேதனையும் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஏன்னா தைரியம் இல்லை அவங்களுக்கு, எது எடுத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு குழப்ப நிலையிலேயே இவ்வளோ காலமாக வந்து அவங்க போயிருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. ஆனாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கேயுமே வந்து பேசக்கூடாது, வார்த்தையில் கவனம் தேவை. ஏன்னா வார்த்தைகளை விட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு பிரச்சனை. 8ஆம் இடத்துல போய் இருக்காரு. அப்போ வார்த்தையில் கவனம் தேவை. அதே போல் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலை இப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ பிள்ளைகள் சார்ந்து எங்கன்னா வெளிநாடு அனுப்பணும் கல்விக்காக அப்படின்னாக்கா அதுவும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் 12ஆம் இடத்துல வந்து குரு பார்வை. அப்போ குரு பார்வை 12ஆம் இடத்துல போது விரயத்தை ஏற்படுத்தும். அது சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக இருக்கும். அதை வந்து இவங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டாக்கா. சூப்பர் சூப்பர். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாட்டு தலங்கள் அப்படின்னா என்ன சார்? விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய் ஆட்சி பெற்றவர்கள். வைத்தீஸ்வரனும் பட்டீஸ்வரன் துர்க்கையும் ரொம்ப பவர்ஃபுல். எல்லாம் பக்கத்தில் தான். அங்கே போயிட்டு விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்தாவே போதும். பட்டீஸ்வரன் துர்க்கையை வச்சு தினமும் தீபம் ஏற்றினாவே ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவோம். அஷ்டமத்தில் குரு. ஸோ மரண பயம் வந்துக்கினே இருக்கும், அதை ஒத்துக்கவே கூடாது.
குரு அஷ்டமத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீடான 2ஆம் இடத்தை குரு பார்க்க. அதனால் திருமணத்தடை, பணத்தடை, பேர் புகழ், வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் ஏற்படும். 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால விருச்சகம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா நல்லதும் நடக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மேன்மேடி, ரத்த பந்தம் அடிச்சுக்கின்னு வெட்டிக்கின்னு நிலத்துக்காக இருந்தவங்கெல்லாம் மாறிடுவாங்க. ஆனால் விருச்சகத்துக்கு மாஸ்டர் செக்கப் ஃபுல்லாக பண்ணிக்கணும். சாதாரண ப்ரெஷர் கூட தலை சுற்றி விழுந்துருவாங்க. பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருப்பாங்க, லோ பிபி இருக்கிறவங்க, ஏன்னா விருச்சகத்தில் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே இந்த பிளட் ஃப்ளக்சுவேஷன் ஆகினே இருக்கும். இந்த மூட் அவுட் ஆவாங்க அடிக்கடிக்கு விருச்சகம். சந்திரன் நீச்சமான ராசிக்கு. அதனால் எப்பயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட மைனூட்டாக ஒரு சின்ன அழுக்குன்னா கூட கோபம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிடும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பதட்டத்தை குறைக்கணுமா, குறைச்சாதான் நல்லாயிருக்கும். எல்லா விதத்திலும் சுப செலவுகள், சுப அமைப்பு, அனுகூலமெல்லாம் காணப்பட்டாலும் பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வம்பில் போய் மாட்டிக்கூடாது. கூட இருப்பவங்களே நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. அதனால் விருச்சகம் ரிஸ்க் எடுப்பதில் மட்டும் கொஞ்சம் யோசித்து ரஸ்க்கு சாப்பிட்டு கம்முன்னு இருக்கும். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? தனுசு ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ காலமாகவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா எது செய்தாலுமே வெற்றி இல்லையே, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டம் ஏன்னா சனி 7 சனியில் இருந்ததுனால அந்த ஒரு பயம் பதட்டம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தைரியமாக அவங்க அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு சிறப்பு. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த அந்த ஒற்றுமை இன்னும் மேலோங்கும். அது மட்டும் இல்லை, 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளாரவே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அதே போல் 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான். அப்போ தாயார் உடலில் தான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், அது மட்டும்தான். மற்றபடி எதுவும் கிடையாது. ஆனால் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்வையிடுறதுனால மிக சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசினருக்கு. வெளியே தைரியமாக அவங்க எல்லா வேலையுமே எடுத்து செய்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? பொதுவாக கடவுள் பாதி மிருகம் பாதி இரண்டும் சேர்ந்த கலவினான் அப்படின்ட்டு ஒரு குணத்தை கொண்டவர்கள் தான் தனுசு ராசிக்காரன். அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப விசேஷமான தன்மை, அதாவது சேமிப்பு இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. அந்த சேமிப்பு என்ன பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு திட்டமிடத்தில் வச்சு அழகான முறையில் அற்புதமான முறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபத்தையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். ஏன்னா ராசியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அதே 3ஆம் இடத்தை கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குற, 11ஆம் இடத்தை லாபம். அப்போ லாபத்தை பெறுகிறதுக்கான சூட்சமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த டைமில் உருவாக்கி கொடுக்கும். அப்போ இந்த தனுசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களோட ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து இது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட லாபத்தை குறிப்பாக நீங்கள் வெளியே சொல்லாதீங்க. அது பல வகையில் உங்களுக்கு முடக்கத்தையும், இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய உங்களோட லாபத்தை இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ தொழிலை செஞ்சேன், வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக முடக்கத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்துக்கோசரம் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைகளாக இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். நிறைய சொத்துக்கள் சேர்க்கிறது, ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய புதிய யுக்திகளை கையாண்டு இவளுக்கு நிறைய லாபத்தை அடையக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதேமாரி விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய வெற்றிகள் குமிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் இருக்கும். புதிய பொறுப்புகள், பதவிகள் இதெல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கும்போது அவங்களோட மனதிற்கு நிறைய உற்சாகத்தை கொடுத்துரும். நம்ம வாழ்க்கையில் நம்மனாலும் நமக்குன்ற ஒரு சமுதாயத்தில் நமக்குன்ற ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, நமக்குன்ற ஒரு தன்மைகள் இருக்கிறது, நம்ம திறமைகள் நிறைய பேர் பாராட்டணும் அப்படின்ற ஒரு புதிய முயற்சிகள்லாம் இரவு பகல் பார்க்காத அளவுக்கு தன்னுடைய உழைப்புகளை அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த தனுசு ராசிகள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும் அவர்களுக்கு. சூப்பர் சார். ஸோ தனுசு ராசியோட வழிபாட்டு ஸ்தலங்கள் பற்றி. தனுசு ராசிக்காரங்கள் குரு தான் உங்களுடைய ரூலர். அவர் 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறாரு. அப்போ எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா,
தனுசு ராசி மனைவிமார்கள் கணவன் இடத்தில் தகராறு இல்லாமல் இருக்கும். கணவனே தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம மன்னிச்சு விட்டுரும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாக்கக்கூடாது. தனுசு ராசி கணவன்களுக்கும் அதே தான் பொருத்தம், வைஸ் வருஷம். தெய்வ வழிபாடுகளில் கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம் சாரகபாணி பெருமாள்னு கும்பகோணத்தில் இருப்பார். பெருமாளுக்கிட்ட போய் அந்த கோயிலில் பசுமாடுகள் நிறைய இருக்கும், அதுக்கு உணவு சந்தோஷமாக போட்டுட்டு வந்தாவே பெரிய லெவலுக்கு இருக்கும். பணம் காசு கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி. நல்ல உடற்பயிற்சியில் ரொம்ப நல்லா இருந்திருப்பான். கடந்த ஒரு 7-8 வருஷமாக பெட்டை விட்டே ஏந்துக்க மாட்டேன். ரீல்ஸ் பார்த்துக்கின்னு, இன்ஸ்டாவில் போய்க்கின்னு, ஃபேஸ்புக்கை பார்த்துக்கின்னு, மேக்கப்பில் நின்றுக்கின்னு இப்படியே இருக்கும். கொஞ்சம் உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் கஷ்டப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கழுத்து, முதுகு, காலில் தான் தொந்தரவு வரும். அதனால் இப்போவே வயிற்றில் சிறு உபத்திரத்தை கூட மருத்துவ ரீதியாக பார்த்துக்கணும். உணவு முறையை சரி பார்த்துக்கணும். பெரிய அளவுக்கு 7ஆம் இடத்தில் குரு சொந்த வீட்டை பார்க்குறார், அதீத பலம், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதிகமாக வீடு, நிலம் வாங்கிறது, நகை வாங்கிறது, வசதிகளை பெருக்கிறது எல்லாம் வரும். இந்த காலகட்டத்தில் டைமண்ட் வர வாங்கலாமா வேணாமான்னு யாராவது ஜோசியர் நாங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. வசதி இருந்தால் டைமண்ட் ஒட்டியானமே வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு அனுகூலம் ஏற்படும். தைரியஸ்தானத்திற்கு உண்டான குருவுடைய பார்வை ராகு ஏற்கனவே இருப்பதனால் நிறைய ட்ராவல் செய்யக்கூடியவர்கள். அதனால் பாஸ்போர்ட்லாம் நல்லா ரினிவல் பண்ணி ட்ராவல் பிளானெல்லாம் நிறைய போட்டு அதிகமான ட்ராவல், உறவினர்களை சந்திப்பது எல்லாம் ஏற்படும். லாபம், சந்தோஷம் ஏற்படும். வீட்டில் இன்டீரியர் அதிகமாக பண்ணுபவர்கள், வீட்டில் ஒரு ஃப்ளோர் கட்டுபவர்கள் எல்லாம் தனுசு மன நிறைவாக ஒரு அமைப்பு. குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் தலையீடு, வேலைக்காரர்களை கத்துவது, வேலைக்காரர்களிடத்தில் வாக்குவாதம் செய்வதை மட்டும் தவிர்த்து கொண்டால் நல்லது. மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? தன்னுடைய உழைப்பால் உயர்வு கொள்ளக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மை. பொதுவாக இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்ற ஒரு தடுமாற்றமும் ஒரு மனசுக்குள்ள குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த நேரத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களோட உழைப்பு திறமையின் மூலமாக வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு, சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள், சுப விரய செலவுகள், நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்பாற்றல் சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி கொடுக்கும். அதேமாதிரி வீடு வந்து பாதியிலே கட்டி நின்றுட்டு இருக்குது, யாருமே ஹெல்ப் பண்ணல, உதவி செய்யலை அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு லோன் முயற்சி பண்ணி கூட கிடைக்காம இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த லோன் கண்டிப்பாக இந்த டைமில் அவங்களுக்கு தயார் நிலையில் ஏற்படுத்தி கொடுத்து அது அடுத்தடுத்த லெவலுக்கான ஒரு வளர்ச்சிகளும், தடைபட்ட வந்த காரியங்கள் அனைத்துமே படிப்படியாக ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தினால நிறைய ஹெல்ப் கேட்கலாமா வேண்டாமா, இல்லை அது நம்ம கிடைக்குமா கிடைக்காதுன்றலாம் இருக்கும். ஆனால் சொந்த பந்தத்தின் மூலமாக கிடைக்குது இல்லையோ, நட்பு வட்டத்தின் மூலமாக இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது அவரோட வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. சூப்பர் சார். அப்போ மகர ராசிக்கு ஒரு ஏறுமுகம் தான். ஸோ சொல்லுங்கம்மா, இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வாழ்க்கையில் நிம்மதியே அடையலை. ஏன்னா மற்றவர்களுக்காக தான் இவங்க வாழக்கூடியவர்கள் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வந்து வெற்றியாகலையே, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே, சரியான வேலை அமையல, நல்ல வருமானம் வரலையே அப்படின்னெல்லாம் எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வேலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 10ஆம் இடத்துல குரு பகவான் பார்வையிடுறதுனால மிக சிறப்பான ஒரு அமைப்பை வந்து வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் தரும். அதாவது பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் வந்து வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக குடும்பத்தில் நிம்மதி. இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறது மகர ராசிக்காரங்க மட்டும்தான். அப்போ இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக
அமைய போகிறது. அதே போல் 6ஆம் இடத்துல தான் குரு பகவான் போயிருக்காரு. அப்போ வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடியது. கண்டிப்பாக இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போகுது. அதே போல் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ 12ஆம் இடமும் வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானம் தான். அப்போ கடன் வாங்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையிறது. அதே போல் 3ஆம் இடத்துல ராசிநாதனே 3ஆம் இடத்துல போகிறாரு. கண்டிப்பாக இவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து நல்ல வெற்றியாகும் அப்படின்றது பார்க்கப்படுது. மொத்தத்தில் வந்து மகர ராசிக்கு இப்போ இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. மகர ராசிக்கோட வழிபாட்டு ஸ்தலங்கள் பற்றி மகரம் வந்து திருவெண்காடு ரொம்ப பவர்ஃபுல். முடிஞ்சால் ஒரு வாட்டி குருவாயூர் போயிட்டு வந்துடும். பெரிய சக்ஸஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா சனி விலகிடுச்சு. சனி நல்ல 7.5 சனியிலே நல்ல பெரிய சக்கப்போடு போட்டவங்க மகரம். 6இல் குரு, ஹெல்த்து நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா 8இல் கேது, நரம்பு உபத்திரமெல்லாம் பார்த்துக்கணும். முதுகு தண்டுவடத்தில் தான் தொந்தரவு வரும். கழுத்துலேருந்து முதுகு, ஷோல்டர், ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் வரும். உட்காந்தா ஏந்துக்க முடியலன்ற முட்டி வலியெல்லாம் வரும். அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், வயிற்று பகுதியில் உபத்திரம். பெண்களுக்கு பீரியட்ஸ்லாம் சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் தயவுசெய்து டாக்டரை பார்த்துரும். அதே சமயம் என்னென்னா சண்டை போடக்கூடாது. யாரோட பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்கணும். குடும்பத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். தனம் வரும், குடும்பம் வரும், அஷ்டலட்சுமி வராட்சி வரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரும். மகரத்துக்கு தொழிலே இல்லாதவர்கள், வியாபாரமே இல்லாதவர்கள், படிப்பே இல்லாதவர்கள், உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குருவால் இந்த 4 இடத்துலையும் நல்லது நடக்கும். ப்ரமோஷன் தடை நீங்கும், பதவி உயர்வு வரும், இன்க்ரிமெண்ட் வரும், பெரிய அளவுக்கு ஜாக்பாட் ஆகும். இப்போ ஒரு 20 லட்ச ரூபா பெர் ஆனத்தில் இருக்கிறவங்களுக்கு 40 லட்ச ரூபா வரும். அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சரியாக யூஸ் பண்ணால் பரவாயில்ல. அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால அந்த புருன்னு கோவம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வாகனத்தில் ஸ்டைலாக ஓட்டுறதெல்லாம் கூடாது. சும்மா இருக்கிற வண்டியில் இவங்களே போய் மோதுவாங்க. ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறது, ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் ஏறுறது, ஃபோனை நோண்டிக்கினே பாத்ரூமுக்கு போகிறது, ஃபோனோடையே வாழ்கிறது, வழுக்கலான இடங்கள்லாம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளையார்பட்டி உடைய அர்ச்சனை ரொம்ப முக்கியம். காரிய சித்தி மாலை மந்திரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மகரத்துக்கு கொஞ்சம் பரிகாரம் அதிகம். அஷ்டமத்தில் கேது இருந்து 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதுனால, வாக்குஸ்தானத்தை குரு பார்த்தாலும் ராகு சர்ப கிரகம் இருக்கிறதுனால வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுவது மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக, சுபவிரயம் ரீதியாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிகமான மதிப்பு. அதே போல் ஆடிட்டர்ஸு, பேச்சாளர்கள், பொலிட்டீஷியன்ஸு, லாயர்ஸு, சேல்ஸ்மேன்ஸுக்கெல்லாம் பெரிய பம்பர் இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறேன். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மகரம் உண்டு. மகர ராசிக்கு அப்போது ஒரு ஏறுபடி தான் இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது கும்ப ராசிக்கான பலன்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படிமா இருக்கு? கும்பராசிக்காருக்கு ஜென்ம சனி இப்போ விலகி இருக்காரு. அப்போ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அதிக உடல் உழைப்பு, அதாவது நிறைய பேர்டன் கொடுத்துருக்கும். வேலையில் வந்து ப்ரெஷர், சரியான இதுவும் அமையாதது, அவங்க எதிர்பார்த்து போவாங்க, அது நடக்காது. 1க்கு 2 வாட்டி நடந்திருக்கும் ஒவ்வொரு செயலுமே. அப்போ இப்போ தான் ஜென்மத்தை விட்டு போயிருக்காரு சனீஸ்வர பகவான். இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனாலும் ஒரு நல்ல பலனை தான் வந்து இப்போ கொடுப்பாங்க. அதே போல் 5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் போயிருக்காரு. நிச்சயமாக வந்து குழந்தைகள் விஷயத்தில் வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். அதே போல் வந்து வெளிநாடு சென்று குழந்தைகளை வந்து கல்வி சார்ந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அதே போல் 9ஆம் இடத்தையும் வந்து பார்வையிடுறார். அப்போ தந்தையார் வழியில் இவங்களுக்கு ஒரு நல்ல இது வந்து அமைச்சு கொடுக்கும். சொத்துக்கள் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு தந்தை வழி மூலியமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசிக்கு இருக்குது. அதே போல் ராகு பகவான் வந்திருக்காரு. அப்போ ராகு வந்து ஜென்மத்துக்கு வந்து இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இவங்க வந்து தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் 11ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை. அப்போ லாபங்கள் இவங்களுக்கு, இந்த கும்பராசினருக்கு லாபங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஆனால் வேலை மட்டும் கொஞ்சம் அதிக அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு
அமைப்பாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? சேமிப்பு எண்ணம் கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே தன்னிடம் வந்து பணம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதில்லை 12 ராசியில் இந்த கும்பராசிக்காரங்க. இப்போ உங்கள் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியே பார்க்கறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை. அது 11 கூடியவனும் 2 கூடியவனும் இருக்கிறாரு குரு பகவான். அப்படியாப்பட்டவர் உங்களோட ஆசைகள் பார்க்கக்கூடிய அந்த இடத்த பார்க்கறதுனால நிறைய ஆசைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த ஆசை என்ன பண்ணுன்னா பேராசையாக மாறுவதற்கு வாய்ப்புகளும் இந்த கும்பராசிகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா பேராசை உருவாக்கக்கூடியதில் ராகு அங்கே வேறு இருக்கிறார். அப்போ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணுன்ற ஆசைகள் பண்ணி இருக்கிறதையும் தொலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்கள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியோட தாக்கம், ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட்டமான அமைப்பாட்டில் இருக்குது. அப்போ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணால் தெரியாத தொழிலில் முதலீடு போடக்கூடாது. தெரியாத நபரிடம் முதலீடு போட்டு பணம் வரும் அதை வரும் இதை வரும்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் கட்டி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிந்த தொழிலில் திறமையை காட்டினீங்கன்னா இந்த இடம் சூப்பரான ஒரு முன்னேற்றங்கள் அதீத லாபங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி குடும்பத்தில் நிறைய சுபவிரிய செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இது எல்லாமே கும்பராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. ராசியிலே ராகு பகவான் இருக்கிறனால அலர்ஜி ப்ராப்ளம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்காதனால உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த 12 ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த கும்பராசிக்காரங்க. ஆனால் ராசிக்கு 2ல் சனி, ராசியிலே ராகு. அப்போ உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துட்டாங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மன ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் திட்டமிடல் சரியாக இருக்கும். திட்டமிடல் சரியாக இருந்தால் தான் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும். சூப்பர் சார், சூப்பர். அப்போ வந்துட்டு கும்பராசிக்கு வந்துட்டு ஏறுபடி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கும்பராசிக்காரங்க வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் என்னென்ன சார்? கும்பராசிக்காரங்க திங்களூர் சந்திரனுடைய கோயில் ரொம்ப விசேஷம். அது வாழ்க்கையில் ஒரு வருஷமும் போகிறது பல வெற்றிகளை கொடுக்கும். போயிட்டு 50 கிராம் நல்லெண்ணெய், ஒரு 50 கிராம் விபூதி குங்குமம் வச்சு வாங்கின்னு வந்துடும். நல்லெண்ணெய் வாங்கின்னு வரக்கூடாது, விபூதி குங்குமம் தான். நல்லெண்ணெய் தீபத்துக்கு கொடுத்துரும், நெய்யை தீபத்துக்கு கொடுத்துரும். அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துல கேது. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கும். இவங்களுக்கும் இந்த சுகர், பிபி, கொலஸ்ட்ராலு, இந்த கழுத்து, முதுகு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கும். அந்த சுளுக்கு நிறைய பிடிக்கக்கூடிய ராசியில் கும்பம் வரும். அதனால் அவங்க கவனமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கணும், இல்லைன்னா கேட்கணும். குழந்தைங்கள்கிட்ட மனம் விட்டு பேசணும். குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஆனாலும் அவங்க குழந்தைங்க ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க, அவங்களாவே குழப்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க கண்டுக்காமல் விட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் டெய்லி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருங்க, டைமே இல்லாமல் இருங்க. ஆனால் உங்கள் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசுவது கும்பராசிக்காரர்கள் பெற்றோர்களாக இருக்கும். அதிகமான லாபம் கிடைக்கும். நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படுமா இந்த குரு பயிற்சி. பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்வார்கள். செல்வாக்கு கூடுமா. பெற்றோர் வழியாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் கிடைக்கும், அத்தனை லாபங்களும் கிடைக்கும். அதே போல் சுபவிரயங்கள்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்குறார் 9வது பார்வையாக விசேஷமாக. அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுப்பார். 7.5 சனியில் இருக்கிறீர்கள் என்பதுடன் சனி தான் உங்களுக்கு அதிபதி. அதனால் இந்த மகரம், கும்பம், துலாம்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணணும். தோப்பக்கரணமாவது போடணும். டெய்லி வந்து என்ன பண்ணுறாங்களோ தெரியாது. செல்வியை திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் வேர்வை வர மாதிரி ஏதாவது பண்ணணும். பண்ணலன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே பிளாங்க் அவுட் ஆவீங்க, யோசித்து கொண்டே இருப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் என்ற ராகுவுடைய இன்னொரு நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி. அதனால் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இந்த வாட்டின்னு கிடையாது, வாழ்க்கை முழுவதும். அது தத்தக்காப்பித்தக்கான ஏதாவது செய்தாலும் போகும், ஆனால் செய்யணும். அப்போ தான் வெற்றி ஏற்படும். கும்பத்துக்கு 5ல் குரு பெரிய விசேஷம், பெரிய அனுகூலம். குறிப்பாக இவர்களுக்கு தடைகளான அத்தனை விஷயமும் கிடைக்கப்பெறக்கூடிய குரு பயிற்சி. சூப்பர், சூப்பர் சார். கும்பம் பார்த்துட்டோம், மற்ற ராசிகள் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ முக்கியமாக மீனம் பார்த்துடலாமா சார்? மீனம் ராசிக்கு எப்படி இருக்கு?
அதிக பொறுப்பு உணர்வுகள் கொண்டவர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை. எதையுமே கொடுத்தா தன்னுடைய பொறுப்பை கரெக்டாக கடமை சிறப்பாக செய்யணுன்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் கொண்டவர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க. அப்படியேப்பட்ட ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லை 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப நீண்ட நாட்களாக இருந்த சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த மீனராசிக்காரர்கள் கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும். ஆனா ஜென்மத்திலேயே சனி பகவான் வேற இருக்கிறார். அப்ப நம்ம செய்யலாமா வேண்டாமான்றது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே போல ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார். அப்ப இது என்ன பண்ணுன்னா தூக்கம் அதிகமாக இந்த டைமில் கெட்டு போச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கெட்டு போகும். அதனால் தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அதிக அலைச்சலை கொடுத்து தான் ஒரு காரியங்கள் வெற்றி பெற்று முடியும். ஏன்னா எடுத்த உடனே ஒரு காரியத்தை போன உடனே நமக்கு வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னால் இந்த மீனராசிகள் இந்த டைமில் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அதனால் இந்த பீரியடில் பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு 2 முறை அலைச்சலை கொடுக்கக்கூடிய ராசியாக தான் இந்த மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டமிடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல களத்துல இறங்கி கரெக்டா செய்யணும். இன்னொருத்தரை நம்பி கொடுத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் கண்டிப்பா நீங்க இந்த டைம்ல அடைய போறீங்க. இந்த மீனராசிக்காரங்க இந்த குறிப்பா சினிமா துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம், இதெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனம், இதெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே வரும். அப்போ இந்த டைமில் வர்றதுனால என்ன பண்ணணும், தன்னுடைய செயலில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக காட்டணும். காலையில் நேரமாக எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை பழகினாங்கன்னா தான் மீனராசிக்காரன் கண்டிப்பாக வெற்றியும் பெற முடியும். சூரியன் இவங்களை எழுப்புறதை விட இவங்க எந்திரிச்சு சூரியனை பார்த்தாங்கன்னா வாழ்க்கையில் என்றும் ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்லும் பொழுது அவங்களுக்கு நிறைய குழப்பத்திலிருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். சூப்பர் சார். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. அப்போ சனி கேந்திரத்தில் குரு பகவான் போயிருக்கிறது. கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா இந்த குரு பார்வை 8, 10, 12 அப்படின்ற ஒரு அடிப்படையில் மீன ராசிக்கு பார்க்குது. அப்போ 8ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு அப்படின்னும் போது பார்த்திங்கனாக்கா வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா இவங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன் வீட்டை தானே பார்க்குறாரு. இருந்தாலும் அது பார்த்திங்கனாக்கா 10ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். ஏதாவது புது தொழில் எதுனா ஆரம்பிக்கிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து அவங்க நிதானிச்சு தான் அவங்க அந்த செயல்படணும். அதே போல் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. அப்போ ராகு தூக்கத்தை கெடுக்கும். தூக்கம் இல்லாமை, அதே போல் நிறைய உழைப்பு அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஊதியம்ன்றது குறைவாக இருக்கும். இந்த காலகட்டம் அகலம் கால் வைக்காமல் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான், அப்போ அவரும் பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அறிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக மீனராசி கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. மீனத்துக்கு கவனம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர். மீனராசியோட ஆலய வழிபாடுகள். மீனராசிக்காரங்க சூரியனார் கோயில் விடாமல் போயிடும். எல்லா வருஷமும் போகிறது விசேஷம். பழைய தடைகளும் பகைகளும் நீங்கிடும். தேகாரைக்கும் பொலிவு பெறும். ஜென்மத்தில் சனி இருப்பதனால ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி தான். அதே சமயம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி, சனியுடைய நட்சத்திரமே இருக்கக்கூடிய ராசி. கேந்திராத்தில் குரு, அதனால் இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் ஆர்கியூமெண்ட்டில் வச்சுக்கூடாது. அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும். அது சின்ன வயசாக இருக்கட்டும், பெரிய வயசாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளுக்கு சின்ன உபத்திரம் கூட நீங்கள் தான் கூட இருந்து பார்த்துக்கணும். உங்களுக்கு ரொம்ப நாளாக அது ஹெல்த்தில் இருந்த ஒரு பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். அது ஹாஸ்பிட்டலில் படுத்து 1 நாள் 2 நாளில் நல்லா ஆகிட்டு வெளில வருவீங்க. வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் வித்தைகள் காட்டாமல் இருக்கும். தொழில் நிச்சயமாக கொடுக்கும். நாளில் வரக்கூடிய குரு தொழிலை கொடுக்கும். தொழிலே இல்லை, என்ன செய்கிறேன்லாம் இல்லாமல் விசிட்டிங் கார்டை டிசைன் போட்டு வச்சுக்கணும். அந்த அளவுக்கு டிசைன் போட்டு இவங்க விசிட்டிங் கார்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு பெரிய பேர் புகழ் கிடைக்கும். சுபவிரய பிராப்தம் அதிகமாக இருக்கும்.
ஸோ மீன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வசதிகள் பெருக்கிக் கொள்வது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது, அனுகூலம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக வயிற்று உபத்திரத்தில் சிறிய உபத்திரம் கூட பார்த்துக்கணும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, முதுகு தண்டுவடம் கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்கிறது மீனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியை செய்தால் மன அழுத்தம் வராது. இல்லை என்றால் மன அழுத்தம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. திடீர்னு பெரிய பொறுப்புக்கு வருவது, சிஓ வருவது, ப்ரமோஷன் வருவது, பெரிய ஜாக்பாட் அடிப்பது, அடிமைத் தொழில், அதாவது ஜென்மசனியில் கூட வியாபாரம் ஆரம்பிக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, புரோக்கரேஜ் பண்ணுறது என்று எல்லா விதத்திலும் அதிகமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சூப்பர் சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லா ராசியுமே வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணோம். குரு பெயர்ச்சியோட பலன்கள் என்ன, எதுலெல்லாம் கவனம் வேணும், யாருக்கெல்லாம் தொழில் நல்லா அமையும், மாணவர்கள் எதுலெல்லாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இன்றைக்கி சொன்னீங்க. குரு பெயர்ச்சியோட பலன்கள் எல்லாத்தையும் ரொம்ப விரைவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். குரு பெயர்ச்சிக்கு எங்களுக்கு இந்த இனிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குமுதம் நிர்வாகத்தினருக்கும் குமுத நிர்வாக இயக்குநர்களுக்கும் மற்றும் இதில் பங்கு பெற்ற அனைத்து டெக்னீஷியன்லேருந்து, டைரக்டர்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஜோதிடர்கள் சார்பாக நன்றிகளையும், குமுதம் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ட்ரீம் அலையன்ஸ் மேட்ரிமோனி, நிச்சய திருமணம் நிச்சயமாகும். பாட்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.